ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்தில் நம்ம பரோட்டா கடையெல்லாம் சேர்த்து சாப்பிடக்கூடிய எம்டி சால்னா எப்படி செய்யறதுனாங்க பார்க்க போகிறோம். இது பரோட்டாக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சால்னாக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இது கூடவே 3 கிராம்பு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 7-8 பல் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இதில் கசகசா சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கிட்ட இல்லை, நான் சேர்த்துக்கல. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட் ரெடியாக இருக்குது. இது உரமாக வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். உள்ளே சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, சின்னதாக கல்பாசி, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா மெலிசாக கட் பண்ணிவிட்டு இது உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இது உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இதில் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், மெல்லிசாக கட் பண்ணி. இதையும் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக வதங்கி வர அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறிமிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இந்த பொடியோட வீடியோ நம்ம ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டா. இது கூடவே கொஞ்சம் மல்லி இலையும் கொஞ்சம் புதினா தலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. எனக்கு இந்த பொடியில் இருக்கிற காரமே போதும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன காரம் தேவைப்பட்டதுன்னு நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ நல்லா எல்லாம் கொதிச்சு வரும்போது சரியாக இருக்கும். இதை ரொம்ப தண்ணியாட்டம் இருந்தால் நல்லா இருக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் ரொம்ப சால்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா திக்காகி வந்துச்சு பாருங்கள். 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சோடனே இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த எக்ஸஸாக அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறதையும் சேர்த்து அலசி ஒரு வாட்டி அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. உப்பெல்லாம் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நல்லா மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு கிரேவி நம்மளுக்கு நல்லா சால்னா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு மேலே கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான எம்டி சால்னா ரெடி ஆயிருச்சு. இது பரோட்டா, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்டா ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.